Hello and what's up guys, நான் தான் SNAPKIDO. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் சார்ஜிங். லோ பட்ஜெட் ரேஞ்ச் ஃபோன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்குல்ல. ஸோ அது சார்ஜ் போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 2 hours கூடிய அது ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு லேட் ஆகும். ஸோ ஃபாஸ்ட் சார்ஜிங் இருந்தால் உங்களுக்கு வந்து ரொம்ப கன்வீனியன்ஸாக இருக்கும். ஸோ அது எப்படி ஃபாஸ்ட் சார்ஜ் பண்ணலாம், ஸோ லோ ரேஞ்ச் ஃபோன் வந்து எப்படி ஃபாஸ்ட் சார்ஜ் பண்ணலாங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சது லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் வந்து நான் போகிற வீடியோஸ் வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபாஸ்ட் சார்ஜிங் என்னோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா, முக்கால்வாசி பற்றி எல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஏர்ப்ளைன் மோட் ஆன் பண்ணி வைக்கிறது. ஏர்ப்ளைன் மோட் ஆன் பண்ணி வைக்கிறங்காட்டி பார்த்தீங்கன்னா உங்கள் சிம் வந்து நெட்வொர்க் வந்து கட் ஆயிரும். சிம் நெட்வொர்க் கட் ஆனால் எப்படி சார்ஜ் ஸ்பீடாயிரும்னு கேட்டிங்கன்னா, சிம் நெட்வொர்க் வந்து எப்பவுமே பார்த்தீங்கன்னா குட் நெட்வொர்க்காக எப்பவுமே சர்ச்சிங் பண்ணிட்டு இருக்கும். ஸோ நீங்கள் இதை ஆன் பண்ணி வைக்கிறங்காட்டி பார்த்தீங்கன்னா உங்கள் நெட்வொர்க் வந்துட்டு அது சர்ச் பண்ணாமல் இருக்கும். ஸோ இதனால பார்த்தீங்கன்னா உங்கள் பேட்டரி வந்து முக்கால்வாசி ஃபுல்லாக சார்ஜ் ஆகிறதுக்கு சீக்கிரமே ஏறிடும். நீங்கள் ஃபோனில் வந்துட்டு கம்யூனிகேட் பண்ணுவீங்க, நிறையா வந்துட்டு ஃபோன் கால்ஸில் வரும் அப்படின்றவங்க பார்த்தீங்கன்னா இந்த ஏர்ப்ளைன் மோட் வந்துட்டு ஆன் பண்ண வேணாம். ஆன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால் வரவே வராது. இப்போ என்னோட செகண்ட் பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா, முக்கால்வாசி பேருக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். சரி இருந்தால் நான் சொல்கிறேன், ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி சார்ஜ் போடுறேன். ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி சார்ஜ் போடும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் டிஸ்பிளே சார்ஜ், ஸோ கம்யூனிகேஷன் எல்லாமே வந்துட்டு கட் ஆயிடும். ஸோ உங்கள் சார்ஜ் பார்த்தீங்கன்னா 0 to 10 வந்துட்டு சீக்கிரமே ஏறிடும். ஸோ அப்போ நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ தேர்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா லாங் கேபிள். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற நம்ம டேட்டா கேபிள்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ சார்ஜ் குத்துவோம்னா அந்த கேபிள் வந்துட்டு நீங்கள் லாங் யூஸ் பண்ணுறதுக்கு பதில் ஷார்ட்டாக யூஸ் பண்ணிங்கன்னா ஸோ சீக்கிரமே ஏறும். ஸோ நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். என்னோட பர்சனல் ஒப்பீனியன் தான். ஸோ லாங் யூஸ் பண்ணுறப்ப ஷார்ட்டாக யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் பேட்டரி வந்துட்டு சீக்கிரமே ஏறும். ஸோ ஃபாஸ்ட் சார்ஜிங் கூட தேவையில்லை, ஷார்ட்டான பின் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோன் வந்துட்டு ஃபாஸ்ட் சார்ஜ் வந்து சப்போர்ட்டான மாதிரி தான். ஸோ ஃபோர்த் பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு அடாப்டர் யூஸ் பண்ணுறது. உங்கள் ஃபோன் புதுசாக வாங்கும்போது என்ன அடாப்டர் வாங்கினோ அந்த அடாப்டர் யூஸ் பண்ணுங்கள். ஸோ லோக்கல் அடாப்டர் வாங்கினீங்கன்னா உங்கள் ஃபோன் வந்துட்டு ஹீட் ஆகும். சப்போஸ் அந்த அடாப்டர் ஹீட் ஆகும். ஸோ உங்கள் ஃபோன் அடாப்டர் பார்த்தீங்கன்னா கம்பைன் ஆகாட்டி ரெண்டில் ஏதாவது ஒன்று ஹீட் ஆகும். அப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு 15 watts அந்த மாதிரி அதுக்கு மேலே இருக்கிற இது வாங்கி நீங்கள் சார்ஜ் போட்டிங்கன்னா சீக்கிரமே ஏறுறது வந்துட்டு நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஃபிஃப்த் பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் பேக் கேஸ் போட்டிருப்பீங்க ஃபோனுக்கு. அதை வந்துட்டு கழட்டி வச்சுட்டு சார்ஜ் போடுறது. இது பேக் கேஸ் கழட்டுறதுனால எப்படி சார்ஜ் ஏறுமான்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க, பேக் கேஸ் இப்போ வந்துட்டு உங்கள் ஃபோன் வந்து ஹீட்டாக இருக்கும். ஸோ சார்ஜ் ஏறும்போது அது வந்துட்டு எப்படி இருந்தாலும் அந்த ஹீட்டை வந்து வெளியே தள்ளுறதுக்கு பார்க்கும். அப்போ வந்து பேக் கேஸ் போட்டுருக்கீங்கன்னா அது வெளியே போகாது. அது வந்து நிறைய ஜென்ரேட் பண்ணும். அப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோன் வந்து நல்ல ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா உங்கள் சார்ஜ் வந்துட்டு அது ஃபங்க்ஷனுக்கே இழுத்துரும். ஸோ உங்கள் சார்ஜர் வந்துட்டு அவ்வளோ சீக்கிரம் ஏறாது. ஸோ நீங்கள் வந்து பேக் கேஸ் ரிமூவ் பண்ணிவிட்டு சார்ஜ் பண்ணுறது ரொம்ப நல்ல சாய்ஸாக இருக்கும். ஸோ 6th பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா, பவர் பேங்க் யூஸ் பண்ணுறது. நம்ம முக்கால்வாசி பேத்துக்குலாம் தெரிஞ்சிருக்கும் பவர் பேங்க்கில் குத்துனா சீக்கிரம் ஏறும்ட்டு. ஸோ நீங்கள் அப்படி இருக்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா பவர் பேங்க் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பவர் பேங்க்கில் சார்ஜ் போட்டு உங்கள் ஃபோனை வந்துட்டு பவர் பேங்க்கில் கனெக்ட் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா சரண் ஏறும். ஸோ நீங்கள் வந்து பவர் பேங்க் யூஸ் பண்ணுறது ஒரு நல்ல சாய்ஸாக யூஸ் பண்ணுவேன். ஸோ 7th பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டெவலப்பர்ஸில் போயிட்டு செலக்ட் யூஎஸ்பி கான்ஃபிகரேஷன்ஸில் இருக்குது. ஸோ அந்த செட்டிங்ஸ் வந்து இப்போ பார்க்கலாம் வாங்க. ஸோ இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வந்து செட்டிங்ஸ்குள்ளே போகலாம். செட்டிங்ஸ்குள்ளே போனே லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அபவுட் ஃபோன் இருக்கும். அபவுட் ஃபோனை கிளிக் பண்ணே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பில்ட் நம்பர் இருக்கும். அது 3-4 டைம் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா டெவலப் ஆப்ஷன்ஸுங்கிற ஆப்ஷன்ஸ் வந்துட்டு வந்துடும். டெவலப் ஆப்ஷன்ஸ்குள்ளே ஃபஸ்ட்டு போய்க்கலாம். டெவலப் ஆப்ஷன்ஸ்குள்ளே போனே பார்த்தீங்கன்னா கீழே வாங்க, டீபக்கிங் டெஸ்டிங் அதுக்குள்ளே தாண்டி கீழே வாங்க. கீழே வாங்க. இங்கே யூஎஸ்பி டெவலப் கான்ஃபிகரேஷன் ஒன்று ஆப்ஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணி சார்ஜஸ் ஒன்லின்னு இருக்கும், அதை நம்ம கிளிக் பண்ணிடலாம். சார்ஜிங் ஒன்லின்னு கிளிக் பண்ணிடலாம். அதை கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்கள் சார்ஜர் வந்துட்டு சீக்கிரமே ஏறும். ஸோ உங்கள் சார்ஜ் வந்துட்டு சீக்கிரமே ஏற வந்துட்டு நீங்கள் வந்துட்டு பார்க்கலாம். ஸோ அந்த டெவலப் ஆப்ஷன்ஸ் வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதை ஃபாலோ பண்ணால் கூட பார்த்தீங்கன்னா உங்கள் சார்ஜ் வந்து சீக்கிரமே சார்ஜ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப், அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் வந்துட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் கைஸ். ஸோ தேங்க்யூ.